நமக்கு CMF Phone 1 எல்லாத்துக்கும் வந்து பிடிச்ச டிவைஸா இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா CMF Phone 2 Pro நமக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டிவைஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் 8+120 நமக்கு வந்து பேங்க் ஆஃபர்லாம் போக 18,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வாங்கலாமா வேண்டாமா சோ பாத்திரலாம். இதான் இந்த Phone 2 வர்ற பாக்ஸ். சோ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ண மேலேயே நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. CMF Phone 1ல பாக்ஸ் நமக்கு எந்த விதமான கேஸ் ஆட் பண்ணல. இங்க நமக்கு ஆட் பண்ணிருக்காங்க. இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வந்து மொபைல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வந்து இருக்கு. தென் இந்த டைம் பாக்ஸ்ல வந்து சார்ஜர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். தென் அதுக்கப்புறம் Type C to Type C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் ஃபைனலா சிம் டூல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மத்தபடி பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. சோ லாஸ்ட் டைம் CMF Phone 1ல வந்து பார்த்தா சார்ஜரும் வராது. தென் அதுக்கப்புறம் கேஸ் வந்து இருக்க மாட்டாங்க. இங்க Phone 2 Pro நமக்கு வந்து பார்த்தா கேஸ் அதுக்கப்புறம் சார்ஜர் பாக்ஸ்லயே இருக்கு. சோ இந்த கேஸை நம்ம போன் கூட ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே பர்ஃபெக்ட் ஃபிட்டிங். நம்ம ஒரு புதுசா ஒரு கேஸ் வாங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் கண்டிப்பா தாங்கும். நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் நம்ம 4 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்னு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். இது இல்லாம நமக்கு ஆரஞ்சு, பிளாக், அதுக்கப்புறம் லைட் கிரீன் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் பேனல்ல டியூல் டோன் கலர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒயிட் கலர் டிவைஸ் லுக் வந்து பாருங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிரீமியம் லுக்கா வந்து இருக்கு. எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலரை விட ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இல்லாம நமக்கு அந்த பிளாக் அண்ட் லைட் கிரீன் வந்து பாத்துறோம். அது நமக்கு ஒரே சிங்கிள் கலரா தான் இருக்கு. அந்த டியூல் டோன் கலர் அந்த ஆப்ஷன் வந்து இல்ல. CMF Phone 1ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ல ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பேக் பேனல் நம்மளால வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்க நமக்கு வந்து அதே மாதிரி ஸ்க்ரூ ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேக் பேனல் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா வந்து யூனிவர்சல் கவர் அப்படின்னு ஒன்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதை நம்ம வந்து போன் கூட அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. அதோட பேக் சைடுல வந்து மேக்னெட் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து பாருங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வந்து ஏதாவது அமௌண்ட்டுக்கு எதாவது வச்சுக்கலாம். தென் அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லேண்ட் வந்து இருக்கு. அதை மாற்றுறது கீழே வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சில ஆக்சரிஸ் இங்க வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க. 7.8 mm கான திக்னஸ் வந்து இருக்கு. நமக்கு போன் ஒன்னு வந்து 8.2 mm கான திக்னஸ். வெயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ஃபீல் ஆகுது. இங்க 185 கிராம் வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. தென் IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP54 தான் வந்து கொடுத்திருக்காங்க. IP54ன்றது ஒரு பேசிக்கான ரேட்டிங். லேசா தண்ணி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னு ஒன்னும் ஆகாது. தென் இந்த டிவைஸ் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பிளாஸ்டிக் பில்ட் தான். எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இல்லாம கர்வா கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு இன்னான் ஃபீல் வந்து இருக்கு. இங்க டிவைஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே யூனிக்கா இருக்கும். இங்க நல்லா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. தென் 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஹை ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் டைனமிக் வந்து கொடுத்திருக்காங்க. ஹைனா நமக்கு 120 Hz ரன் ஆகும். ஸ்டாண்டர்ட்னா 60 Hz. டைனமிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆப்புக்கு ஏத்த மாதிரி சுவிட்ச் ஆயிரும். தென் 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட் டிஸ்பிளே நல்லா பிரைட்டா வந்து இருந்துச்சு. அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. டிஸ்பிளேயோட கலர் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. யூடியூப்ல நமக்கு HDR வீடியோ சப்போர்ட் வந்து இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே பேட்டரி பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க 5000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். சார்ஜ் நம்ம பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இது நல்ல விஷயம். இது ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா CMF Phone 1 நமக்கு வந்து 16,000 கிட்ட சேல் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல Realme P1 இருந்துச்சு. அது நமக்கு வந்து 15,000 கிட்ட சேல் ஆயிட்டு இருந்துச்சு. சோ அந்த டைம் நிறைய பேர் வந்து 15,000 டிவைஸ் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நானும் வந்து Realme P1 CMF Phone ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா Realme P1 சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கறனால நிறைய பேர் வந்து Realme P1 தான் சூஸ் பண்ணாங்க. இந்த டிவைஸ் நான் 16,000 கொடுத்து வாங்கிடுறேன். எக்ஸ்ட்ரா சார்ஜர் ஒரு 1000 ரூபாய் போட்டு வாங்குறதுக்கு அப்ப எனக்கு 17,000 ரூபாய் போயிருது. நான் Realme P1 வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 15,000 வந்து பாத்தீங்கன்னா டிவைஸும் கிடைச்சிச்சு பிளஸ் சார்ஜரும் கிடைக்குது. நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைம் CMF Phone 1ல சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் CMF Phone வந்து ப்ரிஃபர் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் Phone 2 Proல வந்து பாத்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்ல. சோ இங்க பாக்ஸ்லயே சார்ஜர் வந்து கொடுத்துட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவைஸ் வந்து சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்தலாம். 0 to 100 எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம டிவைஸ்ல வந்து 1% சார்ஜா இருக்கு. நான் இந்த CMF ஓட சார்ஜர் வச்சு கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி பார்த்தலாம் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ட்டு. இந்த டிவைஸ் நம்ம 100% சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரம் 22 நிமிஷம் கிட்ட எடுத்திருக்கு ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. தென் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிவைஸ் நம்ம பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து கவலைப்பட தேவையில்லை. இங்க பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்கு.
நெக்ஸ்ட் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 Pro வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. டிவைஸும் ப்ரோ, ப்ராசரும் ப்ரோ. லாஸ்ட் டைம் CMF phone only இதே சேம் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. இப்போ phone 2 Pro ல நமக்கு MediaTek 7300 Pro வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இங்க ANTUS ஸ்கோர் ரன் பண்ணும்போது நியர்லி வந்து ஒரு 6.4 lakhs ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. CMF phone நமக்கு அரௌண்ட் 6 lakhs ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. CPU throttling டெஸ்ட்ல நமக்கு 85% கன்சிலிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. இது நம்ம Geekbench-ஓட ஸ்கோர். இந்த டிவைஸ்ல கேம் பிளே பொறுத்த வரைக்கும் BGMI நம்ம 120 FPS விளையாண்டுக்க முடியும். சோ கேம் பிளே பண்ணும்போது நமக்கு பெருசா லாக், ஃப்ரேம் டிராப் அந்த மாதிரி எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. ஒரு நல்ல டீசென்டான கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. இங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரலான யூஸ்க்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் வந்து கிடையாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து எங்கேயும் ஸ்டக் ஆகுறது, ஹேங் ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நம்ம ஆப்பை மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஆப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இது காரணம் வந்து நத்திங் OS அப்படின்னு சொல்லலாம். இங்க நத்திங் OS ரொம்ப சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டே டு டே யூசேஜுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நான் இங்கே பெருசா ஹேங் ஆகுறது அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. நெக்ஸ்ட் அப்படியே பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க டாப்ல வந்து மைக் வந்து கொடுத்திருக்காங்க. கீழே பாட்டம் வந்து சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்க சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைபிரிட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். நல்ல விஷயம். அது பக்கத்துல வந்து மைக் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அது பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க தான் நமக்கு ப்ராப்ளமே வந்து இருக்கு. இது நமக்கு ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், இங்க டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கிடையாது. இந்த டிவைஸ் நிறைய விஷயம் நல்லதா ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர்ல வந்து கை வச்சிட்டாங்க. இங்க சிங்கிள் ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லதா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். லெஃப்ட் சைடு நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. ரைட் சைடு நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழே எசென்சியல் கீ அது வந்து இருக்கு. இந்த நத்திங்கோட போன் 3A Proல வந்து பாத்துருந்தோம் எசென்சியல் கீ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் நமக்கு அதை ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்கு. அந்த பவர் பட்டன் கீழே வந்து எசென்சியல் கீ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பார்த்தா பவர் பட்டனுக்கு வந்து இந்த எசென்சியல் பட்டன் தான் போட்டு அமுத்திட்டு இருக்கோம். இந்த எசென்சியல் கீயை வந்து லெஃப்ட்ல மூவ் பண்ணிட்டு வால்யூம் பட்டன் கீழே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ற போன் மாதிரி இருந்திருக்கும். நீங்க வித்தியாசமா பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிரும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் OS 3.2 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ்க்கு நம்ம 3 இயர்ஸ்க்கான மேட்ச் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் நல்ல விஷயம். இங்க 3.2ல நமக்கு வந்து மேஜரா பெரிய சேஞ்ச் வந்து பார்க்க முடியல. பட் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து பிரைவேட் ஸ்பேஸ் அதை வந்து பார்த்து ஆட் பண்ணிருக்காங்க. நத்திங் OS 3.2ல மெயின் ஃபீச்சரே நம்ம பிரைவேட் ஸ்பேஸ் தான். இந்த பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு Android 15ல ஒரு ஃபீச்சர் இங்க நமக்கு அவைலபிளா இருக்கு. ஆப் டிரைவ்ல லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரைவேட் ஸ்பேஸ் வந்து ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் போட்டு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நம்ம டிவைஸ் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே வந்து காட்டும். உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இங்க நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப் டிரைவ்ல வந்து காட்டாது. உங்களுக்கு ஆப் வந்து ஹைட் ஆயிரும். நீங்க ஒவ்வொரு டைம் அந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்து யூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நமக்கு இதுலயே வந்து பார்த்தா பிரைவேட் ஃபைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம டிவைஸ் சோர்ஸ்ல முக்கியமான ஃபைல் வச்சிருப்போம். அதெல்லாமே இம்போர்ட் பண்ணி ஹைட் பண்ணிக்க முடியும். நீங்க ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் நத்திங் OSல ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்க வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் ஆப் டிரைவர்ல வந்து பார்த்தா ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் குரூப் ஆயிரும். எந்த மாதிரி இருக்குன்னு வந்து பாருங்க. நார்மலா ஆப் டிரைவர் வச்சுக்க முடியும். ஸ்மார்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபோல்டர் வைஸ்ல உங்களுக்கு வந்து வரும். தென் அதுக்கப்புறம் மேல நோட்டிபிகேஷன் பார்ல நமக்கு வந்து ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஐகான்ஸ் எல்லாம் பெருசு பண்றது, சின்னதெல்லாம் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நத்திங் OSல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் லாக் ஸ்கிரீன் விஜிட். இங்க வந்து பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லாக் ஸ்கிரீன் விஜிட் வந்து மத்த OSல எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க நத்திங் OSல சூப்பரா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஹோம் ஸ்கிரீன் நிறைய யூஸ்ஃபுல்லான விஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஜிட் நம்ம மத்த UIல வந்து பார்க்க முடியாது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. நத்திங் OS யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த நத்திங் OSல நமக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொரு 50 மெகாபிக்சல் 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தென் ஃப்ரண்ட்ல நம்ம 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ்ல எடுத்து சொல்ல கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. சோ மெயின் கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நிறைய டிவைஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். போட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். தென் ப்ராசஸிங் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் வந்து கிடைக்கும். இங்க நமக்கு வந்துட்டு கேமரால பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒன்ஸ் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கேமரால பார்த்ததை விட கலர்ஸ் டல்லா தான் தெரியுது. இந்த மாதிரி அவுட்புட் தான் இங்க வந்து கிடைக்குது. தென் இந்த போர்ட்ரேட் இமேஜ் எல்லாம் வந்து பாருங்க அவுட்புட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தென் செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டா இருக்கு. தென் ஃப்ரண்ட் கேமரா நமக்கு வந்து பியூட்டி மோட் வந்து இருக்கு. அதை எனேபிள் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா போட்டோ ரொம்ப கேவலமா இருக்கு. அதை எனேபிள் பண்ணாம எடுத்தோம் அப்படின்னா ஒரு டீசென்ட்டா இருக்கு. இந்த போட்டோஸ் பாருங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்த போட்டோஸ் டீடைல் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் லோ லைட் இமேஜ் எல்லாம் வந்து பாருங்க ஓரளவுக்கு அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. அப்டேட் கொடுத்து சால்வ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். பேக் கேமரா நம்மளால வந்து 4K 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4K ஃபுட்டேஜ் நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா 1080p 60 fps ஷூட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 1080p 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜ் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் கேமரா எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஷேட் மாதிரி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி வீடியோலயும் வந்து பாருங்க அதே மாதிரி தான் அப்ளை ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல 5G நல்லா ப்ராப்பரா வந்து கிடைச்சு அதுல எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 அவைலபிளா இருக்கு. ஃபைனலா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 நமக்கு வந்து 19,000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 1000 ரூபா இருக்கு. ஃபைனலா 18,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். 8+256 நமக்கு வந்து 21,000, பேங்க் ஆஃபர் 1000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா 20,000 அந்த பிரைசிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். CMF போன் நமக்கு வந்து பார்த்தா 16,000 அந்த பிரைஸ் வச்சிருந்தாங்க. இங்க CMF ஓட போன் 2 Pro நமக்கு வந்து 2,000 எக்ஸ்ட்ரா வந்து 18,000 அந்த பிரைசிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இங்க அப்கிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசைனை மாத்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் 50 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் அதை வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ராசஸர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அதை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் இங்க போன் 2 Pro நமக்கு வந்து பண்ணிருக்காங்க. இந்த டிவைஸோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இங்க டிசைன் நல்லா கொடுத்திருக்காங்க, டிஸ்பிளே நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்ச் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அது நல்லாவே இருக்கு. நம்ம டே டு டே யூஸ் பண்ற ஆப்ஸ் வந்து எந்த விதமான லாக் இல்லாம நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்து இருக்கு. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் அவுட்புட் நல்லா இருக்கு, பட் டியூவல் சீரிஸ் ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் போட்டோஸ் எல்லாம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. சோ அப்டேட் கொடுத்து சால்வ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா ஆயிரும். இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இங்க CMF Phone 2 Proக்கு வந்து இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே 20,000 இந்த பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு வந்து iQOO Z10 வந்து பார்த்தா கிடைக்கும். பட் அதுலயும் நமக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கிடையாது. தென் அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு போட முடியாது. அதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இந்த மாதிரி சில ப்ராப்ளம் வந்து இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. பட் iQOO Z10ல வந்து பார்த்தா கேமரா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பேட்டரி 7300 mAhக்கான பேட்டரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இது மோஸ்ட் அட்வான்டேஜ் நமக்கு iQOO Z10 வந்து இருக்கு. இந்த டிவைஸ்ல ஃபன் டச் வாய்ஸ் அது நல்லா இல்ல, இங்க நத்திங் வாய்ஸ் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. சோ சாஃப்ட்வேர் மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சீங்க அப்படின்னா iQOO Z10 சூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அந்த டிவைஸ்க்கு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இதான் இந்த CMF Phone 2 Pro. இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.